இது போதும்டா யப்பா. நான் தான் சொன்னேன்ல, இந்த ரோஹித் சர்மாவோட டீம்ல எவ்வளவு நிறுத்த முடியாதுன்னு. இனி ஊர்ல ஒரு பயம் வாய திறக்க முடியாது. அட்வான்டேஜ்னு இந்த ரச்சின் ரவீந்திரா பையன் ஆடின 2 ஓவர்ல ட்ரை செட்டு ஃபக்கர் ஜமான்லாம் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டாங்கடா சாமி. இதுல நம்ம ஆளுங்க கேட்ச வேற விட்டானுங்க. நடுங்கிட்டேன். வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப்போட ஸ்பின் காம்போ ஐயோ, பேட்ஸ்மேன்ஸ்ல கதியினத்தும் தாம் ஆடுறானுங்க. நம்ம தளபதி ஜடேஜா வேற 10 ஓவருக்கு வெறும் 30 ரன் சறுக்குன்னு இறக்கிட்டு போயிட்டே இருக்காப்புல. மொத்தமா பிரேஸ்வெல்லும் சேர்ந்து 250 அடிச்சிட்டாங்க. எப்படியோ ரோஹித் சர்மா அந்த ஃப்ளோ ஊர்ல ஒரு பயம் நிறுத்த முடியாது. அவரை கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் செல்லக்குட்டி ஐயர் தான். என்னமா ஆடுறாண்டா சாமி. நம்பர் 4ல தலைவன் கோலி ரன் அடிக்காம அவுட் ஆயிட்டான்னா ஃபீல் பண்ணாதீங்க. இந்தியா பிரஷர்ல இருக்கா, அப்பதான் தலைவன் வருவான். அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனது லைட்டா புளிய கடிச்சிருச்சு. எப்பவும் போல நம்ம கேலோ ஹர்த்திக்கும் சோழிய முடிச்சிட்டாங்க. அட்வான்டேஜ் இல்லங்களா. இன்னைக்கு நீங்க தூங்குன மாதிரி தான் கதறங்கடா. அப்புறம் என்ன, பண்டிகையை கொண்டாடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா ஐயாப்பா.